அத்தியாயம் 14. டாக்டர் அமரதீபன் கவலை நிரம்பிய கண்களோடு தனக்கு எதிரே நின்றிருந்த பொற்கோவின் 3 தங்கைகளையும் பொதுவாய் ஒரு பார்வை பார்த்தபடி பேச ஆரம்பித்தார். இதோ பாருங்கம்மா, உங்க அண்ணன் பொற்கோவோட உடல்நிலை பற்றி உங்க அப்பா அம்மா கிட்ட விளக்கமாய் பேச முடியாது என்கிற காரணத்தால் தான் உங்க 3 பேரையும் வர சொன்னேன். நீங்க படித்த பெண்கள், அதனால் நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் இடிஞ்சு போயிடக்கூடாது. உங்களோட அண்ணனுக்கு இன்னமும் சில மணி நேரங்களில் ஓப்பன் ஸ்டொமக் சர்ஜரி பண்ணி இரத்த ஓட்டத்தில் கலந்திருக்கிற அந்த ஸ்க்ரால் ஸ்பைரோ வைரஸை லொக்கேட் பண்ணி எராடிகேட் பண்ண போகிறேன். இந்த ஆப்ரேஷன் சம்பந்தமாய் டாக்டர் சிவபுண்ணியத்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணினேன். இந்த ஆப்ரேஷனோட சக்ஸஸ் ரேட் 10% தான்னு அவர் சொல்லிட்டார். அதாவது 10 பேருக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணினா அதில் ஒருத்தர் மட்டுமே உயிர் பிழைக்க வாய்ப்பிருக்கு. அதுக்காக பயந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணாமலும் இருக்க முடியாது. கடவுள் மேல் பாரத்தை போட்டுட்டு ஆப்ரேஷனை பண்ணி பார்த்துட வேண்டியது தான். நீங்கள் 3 பேரும் என்ன சொல்கிறீங்க? 3 தங்கைகளில் பெரியவள் கேட்டாள். அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் விட்டா என்ன ஆகும்? பண்ணாமல் விட்டா அந்த வைரஸ் உடம்பு பூராவும் பரவும். எந்த நிமிஷமும் மரணம் வரலாம். அந்த வைரஸை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டா உன்னோட அண்ணனுக்கு ஆயில் கெட்டி, இல்லைன்னா 6 மாசத்துல மரணம். இப்ப உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். ஆப்ரேஷன் வேணுமா வேண்டாமா? 3 தங்கைகளும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். மௌனமாய் வினாடிகள் ஓடின. இப்படி ஒண்ணுமே பேசாம நின்னா என்ன அர்த்தம்? ஆப்ரேஷன் வேண்டாம்னு நினைச்சா நான் இன்னைக்கே பொற்கோவை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். நீங்க கூட்டிக்கிட்டு போயிடலாம். வேண்டாம் டாக்டர், அண்ணனுக்கு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க. எங்களுக்கு கடவுள் பேர்ல நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் நிச்சயமாய் அண்ணனை காப்பாற்றுவார். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தா போதும். ஆபரேஷன் கண்டிப்பாய் வெற்றிதான் சொன்னவர் இன்டர்காம் ரிசீவரை எடுத்து ஒரு பட்டனை தட்டிவிட்டு பேசினார். மறுமுனையில் ஸ்டாஃப் நர்ஸ் புஷ்பம், சிஸ்டர், பொற்கோவுக்கு ஆப்ரேஷன் பண்ண அவங்க ஃபேமிலியிலிருந்து ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க. எஸ் டாக்டர். அத்தியாயம் 15. விஷ்ணுவையும் ரூபலாவையும் மூணாரிலேயே விட்டுவிட்டு விவேக் மட்டும் மதுரைக்கு வந்து சேர்ந்து அரசு மருத்துவமனையின் மார்ச்சுவரியில் அசிஸ்டன்ட் கமிஷனர் அழகர் பெருமாளை சந்தித்தான். கை குலுக்கிவிட்டு பேசினான். ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளேயும் வெளியேயும் தொண்டர்கள் கும்பல். சம்பவம் எப்போ? நேத்து ராத்திரி மதுரை வேந்தன் தன்னோட கட்சி தொண்டர் ஒருத்தரோட கல்யாண வரவேற்புக்கு போய் திருமங்கலம் வழியா வீடு திரும்பி இருக்கார். காரை அவரே டிரைவ் பண்ணி இருக்கார். நள்ளிரவு வரை அவர் வீடு திரும்பலை. எப்படியும் விடிவதற்குள் வந்துடுவாருன்னு அவரோட மனைவி எதிர்பார்த்திருந்துட்டு அப்புறமா போலீஸுக்கு தகவல் கொடுத்தார். அதற்கு பிறகுதான் போலீஸ் தேட ஆரம்பிச்சாங்க. அவரோட கார் சிம்மக்கலுக்கு பக்கத்துல ஒரு ஆலமரத்துக்கு பின்னாடி அனாதையாய் நின்றிருந்தது. பட் அவர் கொலை செய்யப்பட்ட இடம் திருமங்கலம் பகுதியில் இருக்கிற ஒரு தென்னந்தோப்பு. எக்ஸ் டிஜிபி பாலச்சந்திரன் மூணாரில் எப்படி கொலை செய்யப்பட்டாரோ அதே முறையில் மதுரை வேந்தனும் கொலை செய்யப்பட்டிருக்கார். போஸ்ட்மார்டம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது. வாங்க பாடியை பார்க்கலாம். அசிஸ்டன்ட் கமிஷனர் அழகர் பெருமாள் விவேக்கை அழைத்து கொண்டு மார்ச்சுவரிக்குள் போனார். பெரிய நரைமீசையோடு முடி கொட்டி போன மண்டையுடன் வாய் பிளந்து மல்லாந்து தெரிந்தார் அந்த 60 வயது மதுரை வேந்தன். பக்கத்தில் போஸ்ட்மார்ட்டத்தை முடித்து கொண்ட டாக்டர்கள் 2 பேர் ஒரு சாணி நிற ரிப்போர்ட் தாளில் போஸ்ட்மார்ட்டம் பற்றிய விவரங்களை எழுதி கொண்டிருந்தார்கள். விவேக்கை பார்த்ததும் எழுந்து நின்றார்கள். சார், வெரி க்ரூயல் மர்டர். உடம்பில் இருக்கிற இருதயத்தை ரிமூவ் பண்ணிட்டு அங்கே அதே அளவு கருங்கல்லை வச்சு ஆப்ரேட் பண்ணி இருக்காங்க. இப்படி ஒரு ஆப்ரேஷனை கை தேர்ந்த டாக்டர் ஒருத்தரால தான் செய்ய முடியும். ஸோ இந்த மர்டருக்கு பின்னாடி நிச்சயம் ஒரு டாக்டர் இருப்பார். அந்த கல் எங்கே? ஒரு பாலித்தீன் பேப்பரில் போட்டு வைத்திருந்த அந்த கல்லை எடுத்து காட்டினார் டாக்டர்களில் ஒருவர். இப்படி ஒரு மர்டரை நாங்க இதுவரைக்கும் பார்த்ததில்லை சார். சம்பவம் நேத்து ராத்திரி எத்தனை மணிக்குள்ள நடந்திருக்கும்? 10 மணியிலிருந்து 11 மணிக்குள்ள நடந்திருக்கணும். அனஸ்தீஷியா கொடுத்து ஹார்ட்டை ரிமூவ் பண்ணி அதே இடத்துல கல்லை வச்சு நீட்டா தையல் போட்டிருக்காங்க. வெரி வெல்
பிளான்டு சார். விவேக் சில நிமிடங்கள் உள்ளே இருந்துவிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரோடு வெளியே வந்தான். மதுரை வேந்தனின் மனைவி அழுது அழுது களைத்து போன கண்களோடு தெரிய பக்கத்திலேயே அவருடைய 2 மகன்கள் கோபாவேசமாய் பத்திரிகை நிருபர்களிடம் பொரிந்து கொண்டிருந்தார்கள். அப்பா ஆளுங்கட்சியில் இருந்தபோதும் சரி, எதிர்க்கட்சியில் இருந்தபோதும் சரி, மக்களுக்காக எவ்வளவோ நல்ல காரியங்களை பண்ணி இருக்கார். சில கிராமங்களில் அப்பாவை தெய்வமாகவே நினைச்சுக்கிட்டு வந்திருக்காங்க. அவர் எதுக்காக இப்படி கொடூரமாய் கொலை செய்யப்பட்டிருக்காருன்னு தெரியல. விவேக் அந்த 2 பேர்களையும் ஏறிட்டான். அப்பாவுக்கு அரசியல் ரீதியாய் எதிரிகள் யாராவது உண்டா? எதிரிகள் இருக்க வாய்ப்பே இல்லை சார். அப்பாவுக்கு கடவுள் பக்தி அதிகம். பழனி முருகன் கோயிலுக்கு ஒவ்வொரு தமிழ் மாசமும் 1ஆம் தேதி போயிடுவார். எனக்கு செந்தில்னும் என்னோட தம்பிக்கு குமரன்னும் பேர் வச்சதுக்கு காரணமே அவரோட பக்தி தான். சரி, கேரள ரிட்டையர்டு டிஜிபி பாலச்சந்திரன் உங்க அப்பாவுக்கு நண்பரா? இல்லை சார், அப்பாவுக்கு மதுரையில் உள்ள போலீஸ் அதிகாரிகளை மட்டும்தான் தெரியும். அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற போலீஸ் அதிகாரிகளை தெரியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த டிஜிபியும் உங்க அப்பா மதுரை வேந்தனும் ஒரே மாதிரி கொல்லப்பட்டிருக்காங்க. அது எப்படி? தெரியல சார். தெரியலன்னு சொல்லாதீங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்க போய்தான் 2 பேரும் ஒரே மாதிரி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உங்க ஃபாதர் யூஸ் பண்ற செல்போன் இப்ப யார்கிட்ட இருக்கு? அப்பா எப்பவுமே 2 செல்போனை யூஸ் பண்ணுவார். ஆனா கொஞ்ச நாளா செல்போனே யூஸ் பண்றது இல்லை. காரணத்தை கேட்டோம். அதனோட ரேடியோ ஆக்டிவ் உடம்புக்கு நல்லதில்லைன்னு ஏதோ ஒரு பத்திரிகையில் படிச்சாராம். அதிலிருந்து ஃபோன் பேசுறதையே விட்டுட்டார். வெளியூருக்கு போனாலும் லேண்ட்லைனில் இருந்து தான் பேசுவார். அவர் எத்தனை நாளா செல்போனை யூஸ் பண்றதில்லை? 6 மாசமா. இப்ப அந்த செல்போன் 2ஐயும் நாங்க தான் யூஸ் பண்றோம். விவேக் அவர்களிடம் பேச்சை முடித்துக்கொண்டு மதுரை வேந்தனின் மனைவியிடம் திரும்பினான். நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கணவரோட மரணத்துக்கு யார் காரணமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அந்த அம்மாள் விவேக்கையே பார்த்தாள். என்னம்மா அப்படி பாக்குறீங்க? அவரோட மரணத்துக்கு யார் காரணம்னு எனக்கு தெரியாது. ஆனா அவருக்கு இந்த மரணம் வேண்டியதுதான் சொல்லிவிட்டு மயங்கி சரிந்தாள். அத்தியாயம் 16. டாக்டர் அமரதீபன் ஆபரேஷன் அறையிலிருந்து ஒரு பெருமூச்சை வெளியேற்றியபடி தளர்வாய் வெளிப்பட்டார். பொற்கோவின் அப்பா திருச்சிற்றம்பலம் தன் மனைவியோடும் 3 மகள்களோடும் டாக்டரை நோக்கி வேகமாய் வந்தார். டாக்டர் அமரதீபன் அவர்களுடைய முகங்களை ஏறிட்டு பார்க்க முடியாமல் தலை குனிந்து நின்றார். டாக்டர், ஏன் பேசாம நிக்கிறீங்க? பொற்கோவுக்கு ஆபரேஷன் நல்லபடியா நடந்துதா? அவனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லையே. அமரதீபன் தன் மூக்கு கண்ணாடியை கலற்றினார். கண்களில் நீர் பளபளத்தது. சாரி, அந்த ஸ்கிரால் ஸ்பைரோ என்னை ஜெயிச்சிடுச்சு. பொற்கோவை என்னால காப்பாற்ற முடியல. திக்கிட்டு போயிற்று அந்த குடும்பம். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணியும் அதை என்னால எராடிகேட் பண்ண முடியல. ஒரே நேரத்துல அந்த வைரஸ்கள் பொற்கோவின் இருதயம், மூளை, நுரையீரல் 3ஐயும் தாக்க உடனடி மரணம். அமரதீபன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திருச்சிற்றம்பலம் தன் மனைவிக்கும் 3 பெண்களுக்கும் கண்ணை காட்டி ஏதோ ஜாடை செய்ய அவர்கள் 4 பேரும் தன் உள்ளங்கைகளில் மறைத்து வைத்திருந்த சிறிய பொட்டலங்களை பிரித்து தங்கள் வாய்களில் கொட்டிக் கொண்டார்கள். திருச்சிற்றம்பலமும் வாயில் போட்டுக்கொண்டார். சைனட் பவுடர். 10 வினாடிகள். வாயிலும் நாசி துவாரங்களிலும் ரத்தம் தள்ள 5 பேரும் சுருண்டு விழுந்தார்கள். டாக்டர் அமரதீபன் வீறிட்டார். சிஸ்டர், ஸ்டாஃப் நர்ஸ் புஷ்பமும் ஹாஸ்பிட்டலில் சிப்பந்திகளும் ஓடி வந்தார்கள் பதட்டமாய். இவங்க 5 பேரும் சைனைட் சாப்பிட்டிருக்காங்க. உடனடியாய் ஐசியூவுக்கு கொண்டு போக ஏற்பாடு பண்ணுங்க. அடுத்த வினாடியே ஸ்ட்ரெச்சர்கள் பறந்து வந்தன. ஒவ்வொருத்தரையும் தூக்கி ஸ்ட்ரெச்சர்களில் போட்டார்கள். எடுத்து போடும் போதே அவர்களுக்கு தெரிந்துவிட்டது, உயிரில்லாத உடம்புகள். திருச்சிற்றம்பலம் மட்டும் 1 நிமிடம் அதிகப்படியாய் உயிர் வாழ்ந்துவிட்டு கண்களை மூடினார். அத்தியாயம் 17. விவேக் ஜெய்ஹிந்த்புரம் ஏரியாவில் இருந்த மதுரை வேந்தன் பங்களாவில் அவருடைய அறையில் இருந்தான். பக்கத்தில் செந்தில், குமரன். செந்தில் சொல்லிக் கொண்டிருந்தான். சார், அப்பாவோட ரூமில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும். அவருக்கு ஆடம்பரமாக இருக்கவே பிடிக்காது. இந்த ரூமுக்கு அவர் ஏசி கூட போட்டுக்கவே இல்லை. எல்லாம் சரி செந்தில், உங்க மதர் ஏன் அப்படி சொன்னாங்க? அவரோட மரணத்துக்கு யார் காரணம்னு தெரியாது. ஆனா அவருக்கு
உங்களுக்கு அந்த மரணம் வேண்டியதுதான்னு சொல்ல என்ன காரணம்? சார், அப்பா ஆரம்ப காலத்துல இந்த ஜெய்ஹிந்த்புரம் ஏரியாவில் ஒரு ரவுடியா இருந்தார். கந்துவட்டிக்கு பணத்தை விடுவார். சொன்ன நேரத்துக்கு பணம் வரலைன்னா கடன்காரன் வீட்டுக்கு போய் அதகலம் பண்ணிடுவார், கட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். அம்மாவுக்கு விருப்பம் இல்லாம தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அப்பாவோட நடவடிக்கைகள் எல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. நாளடைவில் அப்பா தன்னோட ரவுடித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு திரும்பினாலும் அம்மாவோட மனசு மாறலை. அதனால்தான் அம்மா துக்கத்தை எல்லாம் மென்னு விழுங்கிட்டு அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருக்காங்க. விவேக் அறையில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் உன்னிப்பாய் பார்த்து கொண்டே கேட்டான். அப்பா செல்போனை யூஸ் பண்றது இல்லைன்னு சொன்னீங்க. வெளியூர்களுக்கு போனா அவர் எப்படி உங்களை எல்லாம் காண்டாக்ட் பண்ணுவார்? ஏதாவது ஒரு பப்ளிக் பூத்திலிருந்து பேசுவார். நேத்து சாயந்தரம் உங்க அப்பா மதுரை வேந்தன் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு புறப்பட்டார்? சுமார் 6 மணிக்கு. திருமங்கலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கட்சி தொண்டரோட வீட்டு கல்யாணத்துல கலந்துக்க போனார் இல்லையா? ஆமா சார். அப்பா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூட போக மாட்டார். ஆனா கட்சி தொண்டன் வீட்ல என்ன விசேஷம் நடந்தாலும் போயிடுவார். வெளியே போனவர் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு ஃபோன் பண்ணினார்? 8 மணிக்கு திருமங்கலம் பூத்திலிருந்து பேசினார். ஃபோனை அட்டன் பண்ணினது யாரு? நான் தான் சார். என்ன சொன்னார்? ஃபங்க்ஷன் முடிஞ்சு புறப்பட்டுட்டேன். வழியில ஒரு வேலை இருக்கு, அதை பார்த்துட்டு வீடு திரும்ப எப்படியும் ராத்திரி 10 மணி ஆயிடும். அம்மா கிட்ட சொல்லிடுன்னு சொன்னார். அது என்ன வேலைன்னு சொன்னாரா? சொல்லலை. நீங்களும் கேட்கல சார். சரி, அது என்ன வேலையா இருக்கும்னு தெரியுமா? தெரியாது சார். டெலிஃபோன் பூத்திலிருந்து அப்பா உங்க செல்லுக்கு ஃபோன் பண்ணினாரா, இல்லை வீட்டு லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ணினாரா? வீட்டு லேண்ட்லைனுக்கு சார். வீட்டு லேண்ட்லைன்ல ஐடி காலர் இருக்கா? இருக்கு சார். பார்க்கணுமே. விவேக் சொல்ல செந்தில் ஹாலில் இருந்த டெலிஃபோனுக்கு கூட்டி போனான். நேற்று ராத்திரி 8 மணிக்கு உங்க ஃபாதர் திருமங்கலத்தில் இருந்து ஏதோ ஒரு பப்ளிக் டெலிஃபோன் பூத்திலிருந்து ஃபோன் பண்ணினதாய் சொன்னீங்க இல்லையா? அந்த டெலிஃபோன் பூத் நம்பரை எனக்கு ட்ரேஸ் பண்ணி ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க. அது எதுக்கு? ப்ளீஸ் என்ன கிராஸ் கொஸ்டின் பண்ணாதீங்க. ஒரு சின்ன உளி பெரிய பெரிய பாறைகளை உடைக்க உதவுகிற மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இந்த கேஸுக்கு உதவும். ஓகே சார் சொன்ன செந்தில் டெலிஃபோனின் ஐடி காலரை ட்ரேஸ் செய்து அந்த டெலிஃபோன் பூத் எண்ணை கண்டுபிடித்து ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான். ஒரு தேங்க்ஸ் சொல்லி அதை வாங்கி படித்துவிட்டு ஷர்ட்டில் வைத்து கொண்ட விவேக் ஹாலை ஒட்டின மாதிரி இருந்த அந்த அறையை பார்த்துவிட்டு கேட்டான். இது யாரோட ரூம்? என் தம்பி குமரனோட ரூம். பாதி மூடப்பட்டிருந்த ரூமை எட்டி பார்த்துவிட்டு திரும்ப முயன்ற விவேக் ஒரு வினாடி அப்படியே நின்றான். பார்வை கூர்மை பெற்றது, திகைத்தது. அத்தியாயம் 18. டிவியில் செய்தி போய்கொண்டிருந்தது. டாக்டர் செய்த ஆபரேஷன் தோல்வியில் முடிந்ததால் குடும்பமே சைனைட் சாப்பிட்டு தற்கொலை. ஸ்கிரால் ஸ்பைரோ என்று சொல்லப்படும் விஷ வைரஸினால் பாதிக்கப்பட்டிருந்த பொற்கோ என்ற இளைஞருக்கு டாக்டர் அமரதீபன் ஓப்பன் ஸ்டமக் ஆபரேஷனை செய்தார். அந்த ஆபரேஷன் வெற்றி பெற 10% மட்டுமே வாய்ப்பு இருப்பதாக டாக்டர் சொன்ன பின்னாலும் ஆபரேஷனுக்கு ஒப்புக்கொண்டது அந்த குடும்பம். பொற்கோவின் அப்பாவான திருச்சிற்றம்பலமும் அவருடைய மனைவியும் மற்றும் 3 மகள்களும் கடவுளின் மேல் நம்பிக்கை வைத்து ஆபரேஷன் எப்படியும் வெற்றி பெறும் என்று ஆபரேஷன் தியேட்டருக்கு வெளியே காத்திருந்தார்கள். ஆனால் ஆபரேஷன் தோல்வியில் முடியவே அந்த அதிர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் டாக்டரின் கண்முன்பாகவே ஒட்டுமொத்த குடும்பமும் சைனைட் சாப்பிட்டு நிமிஷ நேரத்திற்குள் தற்கொலை செய்து கொண்டது. அவர்களை ஐசி யூனிட்டுக்கு கொண்டு போய் தீவிர சிகிச்சை அளித்தும் டாக்டரால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. டிவிக்கு எதிரே இருந்த சோஃபாவில் சாய்ந்து உட்கார்ந்தபடி தெரிந்த டாக்டர் அமரதீபனின் தோள் மேல் கையை வைத்தாள் அவருடைய மனைவி கனகம். என்னங்க, டிவியை முதல்ல ஆஃப் பண்ணுங்க. நியூஸை கேட்கவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. டாக்டர் அமரதீபன் கண்ணாடியை கலற்றி ஈரமான கண்களை துடைத்து விட்டு கொண்டார். கனகம், நியூஸை கேட்கவே உனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்ன. ஆனா அந்த சம்பவத்தை நேர்லையே பார்த்தவன். என் கண் முன்னாடியே அந்த பெரியவரும் அந்த அம்மாவும் அந்த 3 பெண்களும் வாயிலும் மூக்கிலும் ரத்தம் கொப்பளிக்க துடி துடித்து செத்து போனாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல
நான் எத்தனையோ மரணங்களை பார்த்திருக்கேன். இப்படி ஒரு ஒட்டுமொத்த மரணத்தை நான் பார்த்ததே இல்லை. பொற்கோ பொழைச்சிருவாருன்னு ரொம்பவும் நம்பிக்கையா இருந்திருக்காங்க. அது ஒரு ரிஸ்கான ஆப்ரேஷன்னு அவங்களுக்கு எடுத்து சொன்னீங்களா? எடுத்து சொன்னேன் கனகம். அந்த 3 பொண்களையும் தனியா கூப்பிட்டு சொன்னேன். அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இப்படி ஒரு தற்கொலை முடிவோடு இருந்திருப்பாங்கன்னு தெரியல. மனசுக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கு. எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கால் வரலை. ஒரு வாரம் எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாம் கனகம். அப்பதான் என்னோட மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். போயிட்டு வரலாம்ங்க. கும்பகோணம் பக்கம் போயிட்டா நவகிரக கோயில்களை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அத்தியாயம் 19. விவேக்கின் பார்வை கூர்மையாகி அறைக்குள் நிலைத்ததை பார்த்த செந்தில் குழப்ப முகத்தோடு கேட்டான். என்ன சார், இது உங்க பிரதர் குமரனோட ரூமா? ஆமா, பார்க்கலாமா? பாருங்க சார். விவேக் உள்ளே நுழைந்தான். நேராய் கண்ணாடி அலமாரிக்கு போய் அதனுடைய ஸ்லைடிங் டோரை தள்ளி 1 அடி உயர நீள அகலம் உள்ள அந்த அட்டை பெட்டியை எடுத்தான். அட்டை பெட்டியின் பக்கவாட்டில் LSD என்ற ஆங்கில எழுத்துக்கள் பளிச்சென்று சிவப்பு நிறத்தில் தெரிந்தது. அதற்கு கீழே சிறிய எழுத்துக்களில் ஆங்கிலத்தில் அந்த முகவரி தெரிந்தது. வைட்டல் பவர் பார்மசியூட்டிகல்ஸ், 579 ஹை பார்க் சர்க்கிள், சிங்கப்பூர். விவேக் அந்த அட்டை பெட்டியின் மேல் ஃபோல்டரை திறந்தான். உள்ளே நிறமாய் மாத்திரை பட்டைகள். விவேக் செந்திலையும் குமரனையும் திரும்பி பார்த்தான். வீட்ல யாருக்கு உடம்பு சரியில்லை? எனக்கு தான். குமரன் சொல்லிவிட்டு தன் வியர்த்த முகத்தை கையில் வைத்திருந்த கர்ச்சீஃபால் ஒற்றிக்கொண்டான். என்ன ப்ராப்ளம்? ஸ்டொமக் பெயின். சர்ஜரி ஏதாவது பண்ணீங்களா? இல்லையே. விவேக்கின் பார்வை குமரனின் மேல் தீவிரமாய் படிந்தது. ஏன் இப்படி நர்வஸா இருக்கீங்க? பொய் சொன்னாதான் இப்படி வேர்க்கும். இந்த அட்டை பெட்டி மேல் LSDன்னு போட்டிருக்கு. LSDனா லைஃப் சேவிங் ட்ரக்ஸ்ன்னு அர்த்தம். அதாவது உயிர் காக்கும் மருந்து. இந்த மாத்திரைகளோ விலைகள் ரொம்பவும் அதிகமாயிருக்கும். சில சமயம் லட்சக்கணக்கில். உங்களுக்கு கண்டிப்பாய் சர்ஜரி நடந்திருக்கும். ஏன் இல்லைன்னு பொய் சொல்றீங்க? செந்தில் குறுக்கிட்டான். சாரி சார், என்னோட பிரதர் குமரனுக்கு சர்ஜரி நடந்தது உண்மைதான். லிவர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி. இது வெளியே யாருக்கும் தெரியாது, தெரியவும் கூடாதுங்கிறது அப்பாவோட கட்டளை. என்ன காரணம்? தெரிஞ்சா அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க முன் வர மாட்டாங்கன்னு அப்பா நினைச்சாரு. இப்படி ஒரு ஆபரேஷன் நடந்தது வெளியே யாருக்குமே தெரியாது. ஆபரேஷன் பண்ணின டாக்டர் யாரு? சென்னையில் இருக்கிற ஒரு டாக்டர். அவரோட பேரு அமரதீபன். சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜி ஸ்பெஷலிஸ்ட். அப்பாவுக்கு பழக்கமான டாக்டர். எப்போ ஆபரேஷன் நடந்தது? 6 மாசத்துக்கு முன்னாடி. குமரனிடம் திரும்பினான் விவேக். இப்போ உங்க லிவர் கண்டிஷன் எப்படி இருக்கு? முதல்ல மாதிரி நார்மலா இருக்கேன். ஆனா இந்த LSD என்கிற லைஃப் சேவிங் ட்ரக்ஸை 1 வருஷத்துக்கு விடாம சாப்பிடணும். ஒவ்வொரு மாசமும் சிங்கப்பூரிலிருந்து ஃப்ளைட் கொரியர் சர்வீஸ் மூலமா இப்படி ஒரு அட்டை பெட்டி வந்துடும். இந்த மருந்துகளோட எக்ஸ்பைரி டேட் 1 மாசம் மட்டுமே. இந்த பெட்டி 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. குமரன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஒரு ஆள் உள்ளே வந்தான். செந்திலுக்கு எதிரே போய் பதட்டமாய் நின்றான். ஐயா, என்ன வேலு? அம்மா மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. முகத்துல தண்ணி அடிச்சாலும் எந்திரிக்கல. செந்திலும் குமரனும் ஓடினார்கள். அத்தியாயம் 20. டாக்டர் அமரதீபன் தனக்கு முன்னால் உட்கார்ந்திருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணியிடம் தீர்க்கமான குரலில் சொல்லிக் கொண்டிருந்தார். நேரம் ராத்திரி 9 மணி. வெரி சாரி டு சே திஸ். உங்க கணவருக்கு இது ஒரு ரிஸ்கியான ஆபரேஷன். ஆபரேஷனோட சக்சஸ் ரேட் 30% தான். இப்படி சக்சஸ் ரேட் குறைவாய் உள்ள ஆபரேஷன்களை நான் பண்றதை நிறுத்தி 6 மாசம் ஆச்சு. அது எனக்கும் தெரியும் டாக்டர். 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க பண்ணின ஒரு ஆபரேஷன் தோல்வியில் முடிஞ்சு அந்த பேஷண்டோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க உங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போன சம்பவம் பேப்பர்லையும் டிவியிலையும் பரபரப்பாய் வந்தது. அது மாதிரியான மனநிலையிலேயே எல்லோரும் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறது தப்பு டாக்டர். நாம வாழ்ற இந்த வாழ்க்கையே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இயங்கிட்டு இருக்கு. என்னோட கணவருக்கு நீங்க ஆபரேஷனை பண்ணுங்க டாக்டர். அதனோட முடிவு எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன். வெரி வெரி சாரி. நான் ஒரு முடிவை எடுத்தா
எடுத்ததுதான். நீங்க உங்க கணவரை டாக்டர் ஞானமூர்த்தி கிட்ட கூட்டிட்டு போங்க. ஹி இஸ் எக்ஸ்பர்ட் இன் லாப்ராஸ்கோபிக் சர்ஜரி. இட்ஸ் ஓகே என்று சொல்லி தோள்களை குலுக்கி அந்த பெண் நாற்காலியை விட்டு எழுந்து கொண்டிருக்கும் போதே நர்ஸ் புஷ்பம் உள்ளே வந்தாள். டாக்டர், மினிஸ்டர் வீட்டிலிருந்து கார் வந்தாச்சு. மினிஸ்டர் 2 மணி ஃப்ளைட்டை பிடிச்சு டெல்லி போகணுமாம். நீங்க உடனடியாய் வந்து பார்த்தா பரவாயில்லைன்னு அவரோட பிஏ 3 தடவை ஃபோன் பண்ணிட்டார். அவருக்கு என்ன பிரச்சனையாம்? ஃபுட் பாய்சன்னு சொன்னார். என்னோட மெடிக்கல் கிட்டை எடு, அதுல ஆர்னிவோ ராஜோடி மாத்திரைகளையும் எடுத்து வை. இவங்களுக்கு சிட்டியில வேற டாக்டரே இல்லையா? என்னை டார்ச்சர் பண்றாங்க. எவ்வளவு அவுட் பேஷண்ட்ஸ் வெளியே காத்துட்டு இருக்காங்க பாரு. புலம்பிக் கொண்டே டாக்டர் அமரதீபன் வெளியே வந்தார். காத்திருந்த பேஷண்ட்டுகளுக்கு மத்தியில் நடந்து போர்டிகோவில் நின்றிருந்த அந்த காரில் ஏறிக்கொண்டார். அத்தியாயம் 21. மதுரை போலீஸ் கமிஷனர் அலுவலகம். ராத்திரி மணி 9:15. விவேக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் அழகம் பெருமாளும் கமிஷனர் சிவமணிக்கு முன்பாய் உட்கார்ந்திருந்தார்கள். கமிஷனர் கேட்டுக்கொண்டிருந்தார். மதுரை வேந்தனின் வீட்டில் என்னதான் குழப்பம் மிஸ்டர் விவேக்? 1 மணி நேரத்துக்கு முன்பு வரை குழப்பம் இருந்தது சார், இப்ப இல்லை. மதுரை வேந்தனின் 2வது மகன் குமரனுக்கு ரகசியமான முறையில் மாற்று கல்லீரல் ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆபரேஷனை செய்தவர் சென்னையில் உள்ள பிரபல டாக்டர் அமரதீபன். மதுரை வேந்தனுக்கும் டாக்டர் அமரதீபனுக்கும் நல்ல பழக்கம் இருந்திருக்கு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில் ரகசியமாய் 6 மாசத்துக்கு முன்னால் சென்னையில் வைத்து மாற்று கல்லீரல் ஆபரேஷனை பண்ணியிருக்கார் டாக்டர் அமரதீபன். இந்த ஆபரேஷனுக்கு மாற்று கல்லீரலை கொடுத்தது யார் என்ற கேள்விக்கு செந்திலுக்கும் குமரனுக்கும் பதில் தெரியல. அப்பாவுக்கும் டாக்டருக்கும் தான் தெரியும்னு சொல்லிட்டாங்க. மதுரை வேந்தன் இப்போ உயிரோடு இல்லை. டாக்டர் அமரதீபன் கிட்ட கேட்டுட வேண்டியது தானே. டாக்டரை நேரடியா சந்திக்க என்னோட ஆள் விஷ்ணு ஃப்ளைட் மூலமாய் சென்னைக்கு புறப்பட்டு போயாச்சு சார். இந்நேரம் சென்னை சேர்ந்து அமரதீபனோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம். விஷ்ணுவும் உங்க மனைவியும் மூணாரில் இருக்கிறதாய் சொன்னீங்க. எஸ், பட் 2 பேரும் நேத்து ராத்திரியே மதுரை புறப்பட்டு வந்துட்டாங்க. பட் அவங்க மூணாரில் ஸ்டே பண்ணி இருந்த ஹோட்டல் அறைகளை வெக்கேட் பண்ணலை. 2 பேரும் மூணாரிலேயே இருக்கிற மாதிரி அலிப்பியை உண்டாக்கிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் என்னோட ஏற்பாடுதான். எதுக்காக இப்படி? சார், மூணாரில் எக்ஸ்-டிஜிபி பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டதுக்கும் இங்கே மதுரை வேந்தன் கொலை செய்யப்பட்டதுக்கும் இடையில் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. பாலச்சந்திரனின் மகள் சிம்ஹாவுக்கு தன்னோட அப்பாவை பற்றிய பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. பட் அதை வெளியே சொல்லாம மறைக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டுபிடிக்கிற முயற்சியில் விஷ்ணு மூணாரில் தங்கி இருந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதாய் சிம்ஹா நினைச்சுக்கிட்டு இருக்கணும். பாலச்சந்திரனை தீர்த்து கட்டிய எதிரிகளுக்கும் என்ன நடந்துட்டு இருக்குன்னு புரியாம குழம்பணும். விஷ்ணு நேத்து ராத்திரியே மதுரை வந்துட்டாரா? வந்து எனக்கு வேண்டிய ஒரு தகவலையும் கொடுத்துட்டு அதே வேகத்துல ஃப்ளைட் பிடிச்சு சென்னைக்கும் புறப்பட்டு போயாச்சு. விஷ்ணு என்ன தகவல் கொடுத்தார்? விவேக் ஒரு புன்னகையோடு தொடர்ந்தான். சார், மதுரை வேந்தன் கொலை சம்பந்தமாய் நான் அவருடைய 2 மகன்களான செந்திலையும் குமரனையும் கேள்விகளை கேட்டு என்கொயரி பண்ணும்போது என்னோட செல்போனை ஆன் பண்ணி விஷ்ணுவின் செல்போனோடு தொடர்பு ஏற்படுத்தி வச்சிருந்தேன். நான் கேட்குற கேள்விகளும் அந்த கேள்விகளுக்கு அவங்க சொல்ற பதில்களும் உடனுக்குடன் விஷ்ணுவின் காதுக்கு போயிடும். அதன்படி நேத்து ராத்திரி மதுரை வேந்தன் திருமங்கலம் பப்ளிக் டெலிஃபோன் பூத்திலிருந்து மதுரையில் இருக்கிற அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கார். வீட்டு ஃபோனின் காலர் ஐடியில் அந்த டெலிஃபோன் பூத் நம்பர் பதிவாகி இருந்தது. நான் அந்த நம்பரை ஒரு பேப்பர்ல எழுதி கொடுக்க சொல்லி அந்த நம்பர் விஷ்ணுவின் காதில் விழும்படியாய் சத்தமாய் படிச்சேன். விஷ்ணு உடனே திருமங்கலம் போய் அந்த பூத் நம்பரை கண்டுபிடிச்சு பூத்தில் இருந்த இளைஞன் கிட்ட விசாரணை நடத்த போக மதுரை வேந்தன் அதே பூத்திலிருந்து சென்னைக்கும் ஃபோன் பண்ணி இருக்கிற விவரம் வெளியே வந்தது. இசிட் சென்னையில் அவர் யாருக்கு ஃபோன் பண்ணினார்? டாக்டர் அமரதீபனுக்கு. டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட் உதவியோடு 10 நிமிஷத்தில் நம்பரை கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் கொடுத்துட்டார் விஷ்ணு. ஹி இஸ் வெரி ஸ்மார்ட்.
எஸ், இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் அமரதீபனை மடக்கி நடந்த கொலைகளுக்கான எல்லா காரணங்களையும் நபர்களையும் வெளியே கொண்டு வருகின்ற திறமை விஷ்ணுவுக்கு உண்டு. இந்த விவகாரத்தில் டாக்டர் அமரதீபன் தான் முக்கியமான குற்றவாளியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா மிஸ்டர் விவேக்? மேபி நடந்த 2 கொலைகளும் நேர்த்தியான முறையில் ஒரு ஆபரேஷன் மாதிரி செய்யப்பட்டு இருதயத்தை வெளியே எடுத்துட்டு அதுக்கு பதிலாய் அதே எடையுள்ள ஒரு கல்லை வைத்து பண்ணியிருக்காங்க. ஒரு டாக்டரால தான் இப்படி செய்ய முடியும். சென்னை போய் சேர்ந்துட்ட விஷ்ணு கிட்ட இருந்து எந்த நிமிஷமும் எனக்கு ஃபோன் வரலாம். அத்தியாயம் 22. டெலிஃபோனில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்த ஸ்டாஃப் நர்ஸ் புஷ்பம் எக்ஸ்கியூஸ் மீ என்ற ஆண் குரல் தனக்கு பின்பக்கம் இருந்து எழுந்ததை கேட்டதும் திரும்பினாள். எஸ், ஐ எம் விஷ்ணு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லிக்கொண்டே பக்கத்தில் வந்தான் விஷ்ணு. டாக்டர் அமரதீபனை பார்க்கணும், ஒரு சின்ன கன்சல்டேஷன், உடனடியாய் பார்க்கணும். சாரி, அவர் இப்பதான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முந்தி மினிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பி போனார். மினிஸ்டர் வீட்டுக்கா? எதுக்கு? மினிஸ்டருக்கு ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, செக்கப் பண்ண வரும்படி மினிஸ்டரோட பிஏ ஃபோன் பண்ணி இருந்தார். டாக்டர் வீட்டுக்கு போற வழியில்தான் மினிஸ்டரின் வீடு. டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் வருவாரா? இப்பவே மணி 9:30. ஹாஸ்பிட்டலுக்கு வர வாய்ப்பில்லை. நாளைக்கு காலையில் வந்து பாருங்க. சாரி சிஸ்டர், நான் உடனடியாய் அவரை பார்க்கணும். என்ன சார் நீங்க? டாக்டர் மினிஸ்டர் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காருன்னு சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப உன்னையே பேசிக்கிட்டு இருக்கீங்க. சிஸ்டர், உங்களுக்கு எப்படி விஷயத்தை புரிய வைக்கிறதுன்னு தெரியல. டாக்டர் அமரதீபனோட உயிருக்கு ஆபத்து. அவர் தனியா வெளியே எங்கேயும் போகக்கூடாது. அதை சொல்லி எச்சரிக்கை பண்ணிட்டு போகத்தான் வந்தேன். புஷ்பம் முகம் மாறினாள். டாக்டரோட உயிருக்கு ஆபத்தா? யாரால? அதையெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்ல முடியும். இப்ப கூட எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? மினிஸ்டர் வீட்டில் இருந்து ஃபோன் வந்ததாய் சொன்னீங்க. அந்த ஃபோன் கால் பொய்யா இருக்குமோன்னு. சார், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு வயிற்ற கலக்குது. எந்த மினிஸ்டர் வீட்டிலிருந்து ஃபோன் வந்தது? மினிஸ்டர் சாரங்கன். ஒரு நிமிஷம் என்ற விஷ்ணு தன் சட்டை பாக்கெட்டில் இருந்து ஒரு சிறிய டைரியை எடுத்து பிரித்து மினிஸ்டர்ஸ் லிஸ்டில் இருந்த சாரங்கன் டெலிஃபோன் நம்பரை பொறுக்கிக் கொண்டு டயல் செய்தான். மறுமுனையில் மினிஸ்டரின் பிஏ எடுத்து பேசினார். விஷ்ணு தன்னை அறிமுகம் செய்து கொண்டு விபரத்தை சொல்ல அவர் பதட்டத்தோடு பேசினார். என்ன சார் சொல்றீங்க? மிஸ்டர் சாரங்கன் ஹெல்தியா இருக்கார். அவர் இப்போ தன்னோட போரூர் பண்ணை வீட்டில் குடும்பத்தோடு ஓய்வெடுத்துட்டு இருக்கார். நான் டாக்டர் அமரதீபனுக்கு ஃபோன் செய்யலை. எனக்கு அவரையும் தெரியாது, அவரோட செல்போன் நம்பரையும் தெரியாது. என்னமோ தப்பு நடந்திருக்கு, விசாரிங்க. மறுமுனையில் போனை வைத்து விட்டார் மினிஸ்டரின் பிஏ. விஷ்ணுவும் தன் செல்போனை ஊமையாக்கி இடது உள்ளங்கையில் அதக்கிக் கொண்டு கலவரமாய் புஷ்பத்தை ஏறிட்டான். பார்த்தீங்களா சிஸ்டர், நான் என்ன சொன்னேன்? டாக்டரோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னேன். யாரோ பொய்யான தகவலை கொடுத்து டாக்டரை கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. டாக்டரோட செல்போனுக்கு டயல் பண்ணி பாருங்க. புஷ்பம் வியர்வை துளிர்த்த முகத்தோடு தன் செல்போனில் டாக்டர் அமரதீபனின் செல்போனை தொடர்பு கொண்டாள். டாக்டரின் செல்போன் மௌனம் சாதித்தது. அத்தியாயம் 23. மதுரை. விவேக் செல்போனில் கத்தினான். விஷ்ணு, நீ என்ன சொல்ற? நாம என்ன நினைச்சோமோ அது நடந்துடுச்சு பாஸ். டாக்டர் அமரதீபனை கடத்திட்டாங்க. அவரோட செல்போனுக்கு இப்ப உயிரில்லை. நாளைக்கு காலையில் அவரே உயிரோடு இருக்க மாட்டார். கடைசியில் கோட்டை விட்டுட்டியே. நான் ஒரு 5 நிமிஷம் லேட். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க உடனே மதுரையிலிருந்து ஃப்ளைட் பிடிச்சு சென்னை வாங்க. விடியறதுக்குள்ள டாக்டர் அமரதீபனை மீட்கணும். முடியுமா? இந்த விஷ்ணுவால முடியாதது உலகத்துல எதுவுமே இல்லை பாஸ். என்னால அது முடியாதுன்னா இந்த உலகமே இருக்காது பாஸ். நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. உங்க உதவி எனக்கு சமயத்துல தேவைப்படலாம். எல்லாம் என் நேரம்டா. விவேக் மதுரையில் விமானம் பிடித்து சென்னை போய் சேர்ந்தபோது நள்ளிரவு 12 மணி. ஹாஸ்பிட்டலின் ரிசப்ஷனில் விஷ்ணு கொஞ்சம் தூக்க கலக்கத்தோடு ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தான். ஹாஸ்பிட்டல் வெறிச்சோடி போயிருந்தது. வாங்க பாஸ். விஷ்ணு குரலை தாழ்த்தினான். என்னடா பண்ணியிருக்க? டாக்டர் அமரதீபனை மீட்டிடலாமா? இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள மீட்க போறோம் பாஸ். நீங்க வந்து சேரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொன்ன விஷ்ணு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தன் செல்போனை வெளியே எடுத்து வீடியோ ஆப்ஷனுக்கு போய் அதை ஆன் செய்து விவேக்கிடம் கொடுத்தான். இந்த 1 நிமிஷ வீடியோ கம் ஆடியோவை
போய் அப்படி உட்கார்ந்து பாருங்க பாஸ். விவேக் சோபாவுக்கு போய் சாய்ந்து பிளேவை அழுத்தினான். செல்போன் திரையில் அந்த காட்சி தெரிந்தது. யாரா இது? விஷ்ணு மெதுவாய் பேசினான். பாஸ், இவ பேரு புஷ்பம். இந்த ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப் நர்ஸாய் ஒர்க் பண்றா. நான் டாக்டரை பார்க்க ராத்திரி இங்கே வந்தப்ப இவ உள்ளே இருந்த டெலிஃபோனில் திருட்டு பார்வையோடு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. இந்த நர்ஸ் கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு நினைச்சு அவளோட பார்வையில படாதபடிக்கு ஒரு ஓரமா நின்னு அவ பேசுறதை பதிவு பண்ணினேன். ஆடியோவை உங்க காதுக்கு செட் பண்ணிட்டு பாருங்க. விவேக் பார்த்தான். நர்ஸ் புஷ்பம் மெதுவான குரலில் டெலிஃபோனில் பேசிக் கொண்டிருந்தாள். இல்லை, டாக்டருக்கு எந்த சந்தேகமும் வரலை. என்கொயரி வரும்போது நான் பார்த்துக்கிறேன். இந்த 3வது கல்லோடு நிறுத்திக்குவோம். உடனடியா பண்ண வேண்டாம். டாக்டர் கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சாப்பிட எதுவும் கொடுக்காதீங்க. 2 நாள் போகட்டும். ஆள் பசிமயக்கத்தில் இருக்கும்போதே ஆபரேஷன் பண்ணிடுவோம். ஒரு 48 மணி நேரம் தான் பண்ணின அட்டூழியங்களை நினைக்கட்டும், வருந்தட்டும். பசியாலும் தாகத்தாலும் அவரோட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு செல்லும் துடிக்கட்டும். மேலும் சில புரியாத வார்த்தைகளோடு வீடியோ காட்சி 1 நிமிஷ நேரத்துக்கு ஓடி மறைந்தது. விவேக் பிரகாசமாய் நிமிர்ந்தான். ஃபென்டாஸ்டிக் விஷ்ணு, இதே வார்த்தையை ரூபலா மேடமும் சொல்லணும் பாஸ். அந்த புஷ்பம் இப்ப இன்னைக்கு அவளுக்கு நைட் டியூட்டியாம். மெட்டர்னிட்டி வார்டில் இருப்பா. போய் மடக்கலாமா? அதுக்காக தானே பாஸ் காத்துட்டு இருக்கேன். இருவரும் மெட்டர்னிட்டி வார்டை நோக்கி நடந்தார்கள். அத்தியாயம் 24. மெட்டர்னிட்டி வார்டை நோக்கி விவேக்கும் விஷ்ணுவும் நடக்க ட்ராலியை தள்ளியபடி நர்ஸ் ஒருத்தி எதிர்பட்டாள். ஸ்டாஃப் நர்ஸ் புஷ்பம் எங்கே இருக்காங்க? ரெஸ்ட் ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க சார். இப்பதான் பார்த்துட்டு வரேன் சொல்லிவிட்டு நர்ஸ் போய்விட விஷ்ணு கோபமானான். பார்த்தீங்களா பாஸ், எல்லா காரியத்தையும் கச்சிதமாய் பண்ணிட்டு பூனை மாதிரி தூங்கிட்டு இருக்கா. நாளையிலிருந்து அவளுக்கு தூக்கம் கிடையாது. ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குன்னு பாரு. பார்த்துட்டேன் பாஸ், அதோ அங்கே. வராந்தாவின் மூலையில் இருந்த ரெஸ்ட் ரூமை நெருங்கினார்கள். கதவு ஒரு கழித்து தாளிடப்பட்டிருக்க தள்ளினார்கள். உள்ளே மேஜையின் மேல் தலையை கவிழ்த்து கையை தலையணையாய் வைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள் புஷ்பம். விஷ்ணு அவளுக்கு பக்கத்தில் போய் நின்று மெல்ல குரல் கொடுத்தான். சிஸ்டர். பதிலில்லை. மேலும் 2 தடவை அழைத்தும் பதில் இல்லாமல் போகவே அவளுடைய தோளில் கையை வைத்து மெல்ல தள்ளினான். புஷ்பத்தின் தலை துவண்டு போய் மல்லாந்தது. உதட்டோரத்திலும் நாசி துவாரங்களிலும் ரத்தம். பாதி திறந்திருந்த விழிகளிலிருந்து உயிர் எப்போதோ பறந்து போயிருந்தது. டே விஷ்ணு, என்னடா இது? அதான் பாஸ், எனக்கும் புரியல. கையில் ஏதோ லெட்டர் மாதிரி தெரியுது பாஸ். எடு பார்க்கலாம். விஷ்ணு எடுத்தான். ஒரு முழு வெள்ளை தாளில் 2 பக்கங்களுக்கு எழுதப்பட்டிருந்தது. விஷ்ணு வாய்விட்டு படித்தான். காவல்துறைக்கு என் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்பதை இந்த கடிதத்தின் முதல் வரியிலேயே தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு நானே விதித்து கொண்ட மரண தண்டனை. போலீஸ் என்னை வாசனை பிடித்த பிறகு நான் ஓடி ஒளிந்து கொள்ள விரும்பவில்லை. நடந்த 2 கொலைகளுக்கும் இனி நாளை நடக்கப் போகிற கொலைக்கும் நானும் ஒரு காரணம். எக்ஸ்-டிஜிபி பாலச்சந்திரன், அரசியல் புள்ளி மதுரை வேந்தன், டாக்டர் அமரதீபன், இந்த 3 பேருக்கும் இருதயம் இருக்க வேண்டிய இடத்தில் கல் இருக்குமோ என்ற எண்ணத்தில்தான் அவர்களுக்கு ஓபன் ஹார்ட் சர்ஜரி செய்ய நாங்கள் தீர்மானித்தோம். பாலச்சந்திரனுக்கும் மதுரை வேந்தனுக்கும் இதயம் இருந்ததால் அதை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் கல்லை வைத்தோம். நாளைக்கு டாக்டர் அமரதீபனுக்கு இதயம் இருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து விடுவோம். இந்த 3 பேர்களுக்கும் ஏன் இந்த தண்டனை என்று நீங்கள் கேட்கலாம். இதோ வருகிறது பதில். எக்ஸ்-டிஜிபி பாலச்சந்திரன் போலீஸ் துறையில் பணியாற்றிய போதும் சரி, பதவியில் இருந்து ஓய்வு பெற்ற போதும் சரி, பல சட்டவிரோத காரியங்களை செய்து சொத்து சேர்த்தவர். வேண்டாத வெளிநாட்டு சக்திகளோடு தொடர்பு கொண்டவர். மனைவியை சாதுரியமாய் கொலை செய்தவர். பல பெண்களோடு தொடர்பு வைத்திருப்பவர். கொச்சியில் அவருக்கு ஒரு சின்ன வீடு இருக்கிறது. அவளுடைய பெயர் பார்கவி. பார்கவிக்கு 30 வயது. அந்த இளம் வயதிலேயே அவளுடைய 2 சிறுநீரகங்களும் பழுதடைய ஆரம்பித்து விட்டதால் அவளுக்கு மாற்று சிறுநீரகம் பொருத்த வேண்டும் என்று டாக்டர் அமரதீபன் சொன்னார். பார்கவியின் இரத்த குரூப் AB நெகட்டிவ் வகையை சார்ந்தது. இது ஒரு அரிய குரூப் என்பதால்
பார்க்கவிக்கு சிறுநீரகம் கிடைப்பது பெரிய பிரச்சனையாய் இருந்தது. அந்த சமயத்தில் பொற்கோ என்ற இளைஞன் தனக்கு அடிக்கடி வரும் தலைவலிக்காக டாக்டர் அமரதீபனிடம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்தான். பொற்கோவை பரிசோதித்து பார்த்த டாக்டர் அவனுடைய இரத்த குரூப் ஏபி நெகட்டிவ் என்று தெரிந்ததும் உற்சாகமானார். தகவல் உடனடியாய் பாலச்சந்திரனுக்கு பறந்தது. ஒரு பெரிய தொகை கை மாறியது. அதன் காரணமாய் சாதாரண தலைவலிக்காக வந்த பொற்கோவுக்கு ஸ்கிரால் ஸ்பைரோ என்ற வைரஸ் தாக்கம் இருப்பதாய் போலீஸ் ஸ்கேன் ரிப்போர்ட் தயாரித்து பொற்கோவின் குடும்பத்தை நம்ப வைத்து ஆபரேஷன் என்ற பெயரில் அந்த இளைஞனின் 2 சிறுநீரகங்களையும் எடுத்து பார்க்கவிக்கு பொருத்திவிட்டார் டாக்டர். அட்டூழியம் அதோடு நின்றுவிடவில்லை. டாக்டரின் நண்பரான மதுரை வேந்தன் மகன் குமரனுக்கு மாற்று கல்லீரல் வேண்டும் என்பதற்காக பொற்கோவின் கல்லீரலையும் எடுத்து குமரனுக்கு பொருத்திவிட்டார். இதற்கும் ஒரு பெரிய தொகை கைமாறியது. இந்த 3 பேரிடமும் மனிதாபிமானம் இல்லாமல் போனதால் பொற்கோவின் ஒட்டுமொத்த குடும்பமும் இந்த மண்ணிலிருந்து காணாமல் போய்விட்டது. நான் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள இந்த சம்பவங்கள் எல்லாம் 6 மாத காலத்துக்கு முன்பு நடந்தவை. ஆனால் எனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வந்ததோ 3 மாதத்துக்கு முன்புதான். தெரிந்ததும் உள்ளுக்குள் நான் வெந்து போனேன். இந்த 3 பேர்களையும் தண்டிக்க விரும்பினேன். அப்போதுதான் சென்னையில் ஒரு ஊழல் எதிர்ப்பு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களில் ஒரு 5 பேர் எனக்கு ஆத்மார்த்த நண்பர்களாய் மாறினார்கள். அதில் ஒருவர் டாக்டர். நாங்கள் 5 பேரும் மனிதம் என்ற பெயரில் மானசீகமாய் அமைப்பை தொடங்கினோம். மனிதன் என்று பெயர் வைத்துக்கொண்டு மனிதாபிமானம் இல்லாத மனித மிருகங்களை வேட்டையாட முடிவு செய்தோம். எங்களுடைய முதல் லிஸ்டில் பாலச்சந்திரன், மதுரை வேந்தன், அமரதீபன் பெயர்களை சேர்த்தோம். 2 பேரை வேட்டையாடி விட்டோம். நாளைக்கு ராத்திரிக்குள் டாக்டர் அமரதீபனின் உடல் இருதயம் இருக்க வேண்டிய இடத்தில் கல்லோடு கிடைக்கும். நான் இப்போது இல்லை என்றாலும் அந்த மனிதம் அமைப்பு கூடிய சீக்கிரத்தில் தன்னுடைய 2வது லிஸ்டை தயாரிக்கும். வேட்டை தொடரும். என் சகாக்கள் கண்டிப்பாய் போலீஸ் கையில் கிடைக்க மாட்டார்கள். அவர்களுடைய புனிதமான மனிதம் பணி தொடர என் வாழ்த்துக்கள். இப்படிக்கு புஷ்பம். விஷ்ணு கடிதத்தை படித்து முடிக்க விவேக் பெருமூச்சொன்றை வெளியேற்றிவிட்டு சொன்னான், இவள் புஷ்பம் இல்லை, புயல். பாஸ், டாக்டர் அமரதீபன் நாளைக்கு கல்லோடு போஸ்ட்மார்டம் வரத்துக்குள்ள அந்த மனிதம் அமைப்பு கிட்ட இருந்து மீட்க முடியுமா? முடியும். எப்படி பாஸ்? புஷ்பத்தோட தற்கொலையை இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியப்படுத்திட்டு என் கூட புறப்படு. எங்கே பாஸ்? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணு. விஷ்ணு தன் செல்போனை எடுத்தான். அத்தியாயம் 25. கார் அந்த நள்ளிரவில் சென்னையின் போக்குவரத்து இல்லாத வீதிகளில் விரைந்து பறந்தது. எங்கே போறோம் பாஸ்? டாக்டர் அமரதீபனையும் மனிதம் அமைப்பை சேர்ந்த மற்ற 4 பேரையும் நீ பார்க்க வேண்டாமா? எப்படி பாஸ்? விஷ்ணுவின் விழிகளில் வியப்போ வியப்பு. எப்படின்னா, சின்னதா ஒரு வேலை பண்ணினேன். உன்னை மதுரையிலிருந்து சென்னைக்கு புறப்பட்டு போக சொன்ன பின்னாடி சென்னை சிபிசிஐடிக்கு ஃபோன் பண்ணி ஸ்குவாட் ஹெட் அரவிந்தன் கிட்ட டாக்டர் அமரதீபனை அவருடைய கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள வச்சுக்க சொன்னேன். டாக்டர் எங்கே புறப்பட்டு போனாலும் ஃபாலோ பண்ண சொன்னேன். அவரும் மஃப்டியில் ஒரு ஸ்குவாடை ஏற்பாடு பண்ணி ஹாஸ்பிட்டலை சுற்றிலும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி பரவலாய் நிறுத்திட்டார். டாக்டர் அமரதீபனை மினிஸ்டர் சாரங்கன் வீட்டுக்கு வர சொல்லி கடத்த முயன்ற கும்பலுக்கு இந்த ஏற்பாடுகள் தெரியாததால் டாக்டரை கடத்தும் போது வழியில் அந்த 4 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அரவிந்தன் எனக்கு உடனடியாய் தகவல் கொடுத்தார். நான் அவங்களை கமிஷனர் ஆபீஸில் இருக்கிற ரெட் செல்லுக்கு கொண்டு போக சொல்லிட்டு உன்கிட்ட வந்தேன். நீ புஷ்பம் விவகாரத்தை கையில் வச்சிருந்த. பாஸ், அது எப்படி பாஸ்? எது? நான் 8 அடி பாஞ்சா நீங்க 16 அடி பாயிறீங்க. நான் 16 அடி பாஞ்சா நீங்க 32 அடி பாயிறீங்க. காரணம் வேணுமா? கண்டிப்பா வேணும் பாஸ். நீயும் 32 அடி பாயணும்னா சொல்லுங்க பாஸ். உன் காலோட நீளம் கொஞ்சம் அதிகமா இருக்கணும்.